நண்பர்களே, ரன்னிங் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக ரன்னிங் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ், மொபிலிட்டி எக்சர்சைஸ் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்ஜுரி இல்லாமனால லாங் டேஸ்க்கு ரன்னிங் போக முடியும். இன்றைக்கான ரன்னிங் 8 கிலோமீட்டர் 5:30 ஃபேஸில் ஓடிட்டு இருக்கோம். ரன்னிங் முடிச்சுட்டு ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஷோல்டர் ஸ்ட்ரென்த்திங் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு நம்ம போஸிங் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஃபிட்னஸ் போஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தலையில் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் தலை அதிகமாக வலிச்சதுனால 2வது செட்டுக்கு தலவாணி போட்டுக்கிட்டேன். போஸிங் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கையில் வேறு கொஞ்சம் வேர்த்து ஸ்வெட் இருந்தனால நிற்க முடியல. கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணோம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10 செட்டு போட்டு ஒரு 2 கவுண்ட் ஃபுல்லாக பண்ணி முடித்தேன். பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபிட்னஸ் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேட் லாஸ் பண்ணணும். அதுக்காண்டி ஸ்கிப்பிங் பண்ணி பார்த்தோம். 250 கவுண்ட்டுன்ட்டு ஒரு 4 செட்டு ஒரு 1000 ஸ்கிப்பிங் போட்டோம். வேறு ஆங்கிளில் வச்சு கேமரா வச்சு முடிச்சுட்டு, அப்புறம் காலையில் கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே கரெக்டான லெவல் எடுத்துகிட்டு, டின்னரும் அதே மாதிரி கார்ப்ஸ் அண்ட் ப்ரோட்டீனோட டே கம்ப்ளீட் பண்ணுறோம்.